நல்லா வரையக்கூடியவர்கள் எடுத்து படிக்கக்கூடிய டிகிரி வந்து பிஎஸ்சி அனிமேஷன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங்கிற டிகிரி இருக்குது. நீங்கள் நிலையத்தை தொடர்பு கொண்டு இப்போ வந்து இந்த வருஷத்தோட என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அடுத்த நேரம் மாட்டாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன, யார் எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க சார். நாங்க இங்க உடல்பேட்டில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நம்ம சன் பிஇ முடிச்சுட்டு இந்த ஐகேட் இன்ஸ்டிடியூட்ல சொல்லுங்க மல்டிமீடியா கோர்ஸ்ல இந்த 3Dல ஸ்ட்ரக்சரிங் மாடலிங் முடிச்சாரு. சரி. முடிச்சுட்டு அவர் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில பெங்களூர்ல ஒரு கம்பெனில ஜாப் ஜாயின் பண்ணிருக்காரு. சரிங்க. அது 2 இயர்ஸ் ஆச்சுங்க. ஒரு ஜாப் 1.5 இயர்ஸ் கம்ப்ளீட்டடு. இப்போ ஃபர்தரா அவருக்கு இந்த அதுல வந்து கிரியேட்டர் டிசைனர்னு அவருக்கு போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. சரிங்க. மறுபடியும் ஃபர்தரா அந்த ஃபீல்டுக்குள்ள படிக்கிறதுனா எப்படி படிக்கிறது, இல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா வேற எப்படி இருக்கும்? இப்போ ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்னும் வந்து முன்னோக்கி போகணும் அப்படின்றீங்க, அதுக்கான ஐடியா வந்து அவர் கேட்கிறாரு சார். கட்டாயம். வணக்கம் சார், அழைத்ததுக்கு நன்றி. உங்கள் சன் வந்து என்ன பண்ணலான்னா, எங்கள்கிட்ட இருக்கிற டிப்ளமா இன் அனிமேஷன் 3D அனிமேஷன், ஏன்னா ஏற்கனவே மாடலிங் டெக்ஸ்சரிங் படிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க. அது வந்து ஒரு பாகம் தான் அனிமேஷனில். அதை தவிர லைட்டிங் டெக்ஸ்சரிங் இருக்குது, அனிமேஷன் இருக்குது, ரிக்கிங் இருக்குது, டைனமிக்ஸ் இருக்குது. அவர் என்ன பண்ணலான்னா, எங்கள் 3D டிப்ளமா இன் அனிமேஷன் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு ஒரு 1 இயர் டிப்ளமா கோர்ஸ் இருக்குது. அதை எடுத்து அவர் படித்தார்னா அவர் மேற்கொண்டு மாயால் நிறைய கற்றுக்கிட்டு he can also go forward. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த 2 year எக்ஸ்பீரியன்ஸ் will also help him to get a good job. கண்டிப்பாக சார். நம்ம பேசும்போது வந்து நீங்கள் சொன்னீங்க ரிலையன்ஸ் பிக் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சினிமாவுக்குன்னே வந்து ஃபில்ம் மேக்கிங்னே வந்து தனியாக நாங்கள் நிறைய சொல்லித்தரோம் அப்படின்னு. இது என்னன்னா படிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பெற்றோர்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, படித்து முடிச்சதுக்கு அப்புறமேல எங்கே வேலை செய்கிறாங்க, வேலைக்கு போயிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். உங்ககிட்ட படித்த மாணவர்கள் வந்து திரைத்துறைக்கு யாராவது போயிருக்கிறாங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன். கட்டாயமாக ஒரு பெருமைக்குரிய விஷயத்தை நாங்கள் இப்போது இதில் சொல்ல விருப்பப்படுறோம். இதில் கல்யாண சமையல் சமீபத்தில் ரிலீஸ் ஆன படத்தை வந்து அதோட படத்தின் டைரக்டர் வந்து எங்களுடைய அகாடமியில் ஃபிலிம் மேக்கிங் சொல்லிக் கொடுக்குற RS பிரசன்னா தான் ஃபிலிம் மேக்கிங் சொல்லிக் கொடுக்குற முனைப்பாளர். அதே மாதிரி அந்த படத்தில் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 15 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு 5 பேர் நடிச்சிருக்காங்க. அதில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணது எங்கள் பசங்க தான் அந்த படத்தில். அதை தவிர ஜில்லா மற்றும் வீரம் போன்ற படங்களில் விஷுவல் எஃபெக்ட்ஸில் எங்களுடைய பசங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேர் கூட கிரெடிட்ஸில் வர அளவுக்கு அவங்களோட வாய்ப்பு அதில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஒர்க் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்காங்க. அடுத்த காலர் பண்ணிட்டாங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க, உங்களுடைய கேள்வியும் சொல்லுங்க. சார் நான் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? சார் நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன் சார். முடிச்சு ஒரு 5 months. சரி. ஐடி ரொம்ப ரிஜிஷன்ல போட்டிருக்கிறதால அது ரொம்ப ஃபியூச்சர் இல்லைன்ட்டு அதை அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுக்கேன். சரிங்க. இப்போ எனக்கு ஃபிலிம் எடிட்டிங் தெரியும் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் நம்ம நல்லா ஒர்க் பண்ணுவேன். சரி. அதுல ஏதாச்சும் ஃபியூச்சர் எனக்கு இருக்குமா? ஐடி பேஸ்ல ஏதாச்சும் விசுவல் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம் பார்க்கலாமா? அது மாதிரி கட்டாயம் பண்ணலாம். அழைத்ததுக்கு நன்றி. நீங்கள் வந்து 2 விதமான கோர்சஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து எடிட்டிங் ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். அதில் வந்து ஃபிலிம் மேக்கிங், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் எடிட்டிங், ஃபைனல் கட் ப்ரோ, ப்ரீமியர் சொல்லி கொடுக்குறோம். அது வந்து ஒரு 6 மாத கோர்ஸ், அதை எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கு மட்டுமே பிரத்யேகமாக விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு ஒரு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், நியூக், PF ட்ராக் போன்ற அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் சொல்லி கொடுக்குற கோர்ஸ் இருக்குது. நீங்கள் தயவு செய்து நிலையத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன் அட்டன் பண்ணி மேற்கொண்டு உங்களோட ஃபியூச்சரை நாங்கள் ப்ராப்பராக செட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக படித்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு சொன்னீங்க. எந்தெந்த துறைகளில் வந்து வேலைக்கு போகலாம் சார் இந்த மாதிரியான வந்து மல்டிமீடியா கோர்ஸ்லாம் படித்தா? உதய். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தா நிறைய டிஃப்ரெண்ட்டான செக்டார்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கமர்ஷியலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் நம்ம வேலைக்கு போகலாம். அதாவது எலிமெண்ட் கிரியேஷன்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட் டெவலப்மெண்ட்டு, ஸ்டோரி போர்டிங் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரிலாம் நிறைய போகலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காமிக்ஸில் நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த காமிக்ஸ்லலாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த படத்தை பார்த்தாலே கதை என்னென்னு நம்மளுக்கு புரியும். ஸோ இதை வந்து ஸ்டோரி போர்ட் பண்ணுவாங்க. அதை பண்ணிவிட்டு அதை ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு சின்ன கோல்கேட் ஆட் மாதிரி இந்த மாதிரி கமர்ஷியல்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். அது இல்லாமல் நிறைய ஆர்கிடெக்ட் கம்பெனிஸ் நிறைய போகலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சாதாரண ஒரு கிரவுண்டில் வந்து நம்ம ஒரு பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து வாக் த்ரூ பண்ணணும். ஸோ அந்த பில்டிங் வந்து நைட் டைமில் எப்படி இருக்கும், டே டைமில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் கூட பண்ணலாம். R&D டிபார்ட்மெண்ட்டில் நிறைய போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ஒரு சர்ஜரி பண்ணோன்னா ஸோ அதை நேரில் கொண்டு போய் ஒரு பேஷண்ட்டை காமிச்சு அவங்க பயந்துருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன சிமுலேஷன்ஸ் நம்ம அனிமேஷன் வழியாக பண்ணும்போது ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிட்னி ஸ்டோன் ரிமூவல் ப்ராஜெக்டாக ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணியிருந்தோம்.
ஸோ அதில் வந்து அந்த ஒயர் கைடு ஒயர் வச்சு எப்படி அந்த ஸ்டோன்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றத ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டாக்டர் வந்து ரொம்ப ஒரு பெரிய டாக்டர் அவர். ஸோ இருந்தாலும் அந்த பேஷண்ட் வந்து அந்த கிட்னி ஸ்டோன் ரிமூவல்னால் வந்து ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணுவாங்களோ அப்படின்னு வந்து ரொம்ப பயந்தாங்க அந்த விஷயத்துக்கு. ஸோ அதுக்காகவே அவர் வந்து எங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு அனிமேஷன் ரீல் வந்து பண்ணிட்டு போனார். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த செக்டாரில் வேணாலும் நம்ம வந்து இது சூட்டபிளாக இருக்கும். நம்ம இதுதான் பண்ணணும்னு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் ஆஸ்பெக்டில் போனால் கூட நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணலாம், ஒரு பேம்ப்ளெட் டிசைன் பண்ணலாம், பேனர் டிசைன் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து எல்லாமே நம்மளுக்கு இந்த ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடாத